இன்னைக்கு நவம்பர் 20th மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டிலில் ரெட் கலர் சார்ட்டில் வந்து தப்பாக வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்ததுமே நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னுட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதுபடியே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக இன்னைக்கு வந்து ரியாக்ட் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு ரெட் கலர் கேண்டில். ஓகே, இந்த இடத்துல யாராவது ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆனதும் யாராவது செல் என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இப்போ ரிவர்ஸ் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அனாலிசிஸ் படி பார்க்கும்போது நிஃப்டி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போ வந்து சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. பட் இது வந்து கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. கன்ஃபர்மேஷன் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தவங்க யாராவது எடுத்திருந்தாங்க செல் என்ட்ரி அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுது அப்படின்ட்டு நம்மளால தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து என்ட்ரியே எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல யாராவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஈவன் வந்து செல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆகியிருக்கும். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ நேரம் முதல்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணவே முடியும். ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ இல்லை நம்மளுடைய லைஃப் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய பிஜிஎம் போட்டு நிறைய மியூசிக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக ஃபீல் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது. மார்க்கெட் கம்ப்ளீட்லி யூனிக். இதில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸையும் தவிர்த்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு யூனிக்காக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துடலாம். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் இங்கே இருக்குது. அண்ட் செகண்ட் டார்கெட் லெவல் கொஞ்சம் ஒரு 26,178 இந்த லெவல் கிட்ட வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி நம்மளுக்கு வந்து ரேலி ஆகிற மாதிரி இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டியும் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கவலையும் வேண்டாம். அடுத்தது ஆப்ஷன்ஸ் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் சார்ட்டுமே எந்த இடத்துல இருந்து எந்த வரைக்கும் ப்ரைஸ் மூமெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இயர்லியராகவே நான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாக்டாக அதுபடி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். வேணும்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.